எங்களுக்கு பெருமைப்படுத்திய என்ன மோதிரம் போடுறோம்னாங்க செயின் போடுறோம்னாங்க. சரி செய்யறது நம்ம அவரோட இடத்துல மாலை எங்களுக்கு பெருமைப்படுத்திய எங்களது விழா கமிட்டர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அன்பு நெஞ்சங்களை இளைஞர் நற்பணி மன்றத்தால் அனைவர்களுக்கும் எனது சார்பாக நன்றியினையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பணியிலையும் இவ்வளவு கூட்டம் நம்ம ஊர்ல தான் பார்த்துருக்கோம். ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த தூங்குறவங்க எல்லாம் தயவு செய்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எல்லாரும் எழுந்திருச்சிருங்க. நான் ரொம்ப மோசமான ஆளு. சொல்லி பார்த்த ஒரு ஊர்ல எழுந்திருக்கவே இல்லை, கூட்டத்துல போய் அமுக்கிட்டேன். தூங்குன ஆளுங்க நீங்க அந்த ஐட்டமா தான் பாப்பீங்க. ஆமா, நம்மளுக்கு தெரியாது. அதனால தயவு செய்து எல்லாரும் அமைதியா இருந்து நல்லா ரசிங்க, ஆரவாரம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்காக திருவிழாவே. ஆமா, ரொம்ப சிறப்பாக நம்ம ஊர்ல தான் 3 வீடியோ உட்காந்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு வீடியோ எடுப்பாங்க. நான் வந்தோடனே பார்த்தேன், ரொம்ப அற்புதமா அண்ணன் 3 பேரும் பணியிலையும் முக்காட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா எடுங்கண்ணே. நான் உள்ளதே ரொம்ப அழகா பணியும் கூட பாராம பாக்குறதுக்கு ஒரு சில காரணங்கள் நிறைய இருக்கு. அதை இப்பதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்றேன். வந்திருக்க வள்ளி அவர்கள் மதுரையிலேயே மிகப்பெரிய தலைமகன் சொன்னா அவங்க தான் இன்னைக்கு பாடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. காரைக்குடி முத்து சிற்பினா பேசக்கூடிய ஆளு, பாடக்கூடிய ஆளு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல தெரிஞ்சிடும் யாரு பெரிய ஆளு, தலைமகளா ஒன்னும் இல்ல. என் நம்பி முத்து சிற்பியான்னு தெரிஞ்சிடும். இப்பதான் பத்த வச்சிருக்காப்ல, இன்னைக்கு போக போக பிடிக்கும் அப்படின்னு பாப்போம். பத்துக்கிட்டு எரியணும், அதுதானே உங்களுடைய ஆசை. அப்படிப்பட்ட இடத்துல கலகம் செய்ய வேண்டும். இரவுலையும் கலகம், பகல்லையும் கலகம், சாப்பிட போனாலும் கலகம், சங்கத்துக்கு வந்தாலும் கலகம், வண்டியில ஏறினாலும் கலகம், இங்கேயும் நம்ம கலகம் தான். அப்படிப்பட்ட இடத்துல கலகம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நம் கலகத்திற்கும் ஏனென்றால் திரைதாயகம் துபாபரயுகம், இது கலியுகம். இந்த கலியுகத்தின் கடவுளாகி அந்த முருகப்பெருமானை வணங்கி போகலாம் என்று ஒரு மார்க்கமாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு இடம் கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் ஒன்று செய்யாத போனால் என் சிரசாகப்பட்டது. அன்னைக்கு வாங்கின சாபம் தக்க நட்ட சாபத்தின்படி அன்று முதல் இன்று வரை கலகம் எங்கே என்று பார்த்தால் நம் கலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அடைக்கக்கூடிய யார் என்று பார்த்தால் பெருமாளும் அல்ல பெருமாள், அவரதும் திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையாள், ஐயோ பரந்தெடுத்து செல்வதைப்பார் என்று சொல்லக்கூடிய இடது பார்த்த நாராயணன் ஏழு உண்டல வாடா வேங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி நாராயணன் இணங்கி அவரோடு இணங்கி பிறகு நமது காரியத்தை தரவு சித்தமாகலாம். நாராயணன் நமக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நிறைய பெருமாளை சேர்க்க வேண்டும். எல்லாம் நம்ம மக்கள் இவ்வளவு அன்புகள் எல்லாம் நான் எதைப்பதான் நினைக்கிறேன், இழக்க தெரிஞ்சமே அப்படின்னு முடியலைன்ட்டு, அதனால வர முடியல, போன் மேல போனா. ஆமா, ரொம்ப நன்றி. அதனால இவர்கள் இடத்துல கட்டாயமா இடத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தால் முடியலன்னு சொல்றீங்க. சாலூருக்கு வந்துட்டீங்க, இந்த தெய்வத்தை நீங்க நினைங்க, உங்க உடம்பு நல்லா ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ண சொல்றீங்க. அதனாலதான் பேக்கத்துக்கு முடியுமா அணைஞ்சுக்கிட்டே தெரியுறேன். இப்பவாது ஒரு 2 மாசமாவது சும்மா இருக்கும், அதுவும் விடல. அப்பேற்பட்ட இடத்துல ரொம்ப சிறப்பாக தெல்ல தெளிவாக தான் இருக்கணும். அன்பு
பாலா பாலானாவே சிறப்பா தான் இருக்கணும். என்னங்க எங்க அப்பா நீங்க வேற பாலா. இதனால இப்ப இடத்துல பாலா சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அங்கே சிறப்பாக ஆபரேட்டர் செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அந்த சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இடத்திலே அருமையான இடத்திலே வேள்விமலை சாரல் என் போன்ற தவ முனிவர்கள் ஐம்புலன்கள் அடக்கி தவம் செய்ய ஏற்ற இடம் என்று பார்த்தால் இடத்தினுடைய சிறப்பை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் நடந்தாய் வாழி காவேரி முகங்காரத்தை உள்ளடக்கி ஐயம்பலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகும்பரவதற்காலம் என்ற வகையிலே சிந்தை அடக்கி சிறவுளனை காற்றை அடக்கி விந்தை அடக்கி வேள்வி செய்தார்கள். எதற்காக? உலக நலனிற்காக. அப்படிப்பட்ட இடத்திலே எப்படி பாடுவது பார்த்தால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை தீராவாசம்
பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் சாலூர் மக்கள் மாறாத பாசமடா ஆளூர் மக்கள் இளைஞர்கள் மாறாத பாசமடா இது ஒரு ஜீவன்தான் நம் பாடுதான் என் காது இசைக்கின்றது தங்கத்தில் முகம் எடுத்து தனத்தை குளிர் எடுத்து அவள் ஒருமை பொருளே உன்னை கவனிக்க யாரில்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்கவும் பணி இல்லையோ உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறது? இந்த பாட்டிக்கு அறிவான முறையில் எனது அருமை மைத்தினர் ஏனாதையை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் பிரதம வாசிப்பதற்கு ஆனா உண்மையிலேயே 17 வயசுதான் அவருக்கு. இன்னைக்கு காலேஜில் மியூசிக் காலேஜில் படிச்சு இன்னைக்கு பட்டங்களை வாங்கியிருக்காரு. அவரை பாராட்டி இந்த 200 பொற்காசுகளை அவருக்கு நான் பிடிப்பா அளிக்கின்றேன். இந்த பாடலை பாராட்டி முத்து அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக வளரி வந்தார். அன்பு உள்ளத்திற்கும் எனது சார்பாக நன்றி. இந்த இடத்துல எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடைய எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதனை இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது. புளிஞ்சிப்பட்டி மூர்த்தி ஆனந்தண்ணா சார்பாக ரூபாய் 20 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கொடுங்க வேணாம்னு சொல்லல. டீ 10 ரூபாய் 20 ரூபாயெல்லாம் கொடுக்காது. ஒரு 501 51 என்னக்கா? இல்ல என்ன காரணம்னா விலைவாசி ஏறி போச்சு. அவன் சாப்பிடுற சாப்பாடுக்கெல்லாம் 1 கிலோ 2 கிலோ சோறு சாப்பிடணும் இல்லையோ வேற அவர் தான் வாங்கி தந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கறணும், இல்ல பெண்களும் கொடுக்கலாம். அதே முதல்ல கொடுத்த முத்து மைஷெட் தான். மைஷெட் அன்பு உள்ளத்திற்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அனைத்து நெஞ்சங்களுக்கும் மனது சார்பாக மறுபடியும் அந்த முத்து மைஷெட்டுக்காரங்க அன்பளிப்பாக 50 ரூபாய் அன்பளிப்பாங்க. இப்பத்தே 50 ரூபாய் ஏறுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த போக போக தெரியும். அவரோட இடத்துல எப்படின்னா மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். தீரத்தில் அனுபவாங்க நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மீறி எங்குதான் வீடும் போனாய். வேண்டும் சொல் மனமே, உனக்கு அது வேண்டும் சொல் மனமே. அறிவுள்ளதா யாருக்கு? உங்களுக்கு அறிவுள்ளதா? இல்லை அறிவுகள் வேண்டும் சொல் மனமே. அழகேசா, உனக்கு எப்பேற்பட்ட பெண் வேண்டும் ஐயா? அவர் சாமியா? நான் ஆசாமி. என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொன்றாக சொல்லட்டுமா? 18 வயசுக்குள்ள இருக்கும். நான் என்ன மாமாவுடைய அழகு மஞ்சள் பூசும் அளவுள்ள பெண் உனக்கு வேண்டுமா? வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆசையை அழகு மஞ்சள் பூசும் அளவுள்ள பெண்
ஒருத்தர் பல கைவட்ட இதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இல்ல கைவர உனக்கு வர வேண்டும் சொல் மனமே 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 நாராயண நாராயணே அப்படிங்கிற பாட்டனுடைய நாமதயத்தை சொல்றேன். நான் என்ன தப்பாவா சொன்னேன்? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நாராயணா அப்படிங்கிறது பாட்டனை தான் சொல்றீங்க. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. நீங்க பாட்டனை சொல்றீங்க. நான் பாட்டனுடைய மனைவியும் கேட்டு சொல்றேன். எப்படி? ரூபா என்பது மகாலட்சுமி, பதின்னு சொல்லக்கூடிய புருஷன் நாராயணன். அதை சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16,000. நீங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்காங்க. ஏன்னா சிவனுள் சக்தி அடக்கம். அதனால தன்னுடைய பாதி உடம்ப தன் மனைவிக்கு கொடுத்தார். பிரம்மா தன்னுடைய மனைவி சரஸ்வதி நாவலே அடக்கம். பிரம்மா எங்க வச்சிருக்காரு? பொண்டாட்டி சரஸ்வதிய தன்னுடைய நாவலை வச்சிருக்காரு. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது மகாவிஷ்ணு தன்னுடைய மனைவி மகாலட்சுமி எங்கே வச்சிருக்காருன்னா தன்னுடைய இதய கமலத்துல வச்சிருக்காரு. அப்ப 3 பேருமே 3 மூர்த்திகளும் தன்னுடைய மனைவிய சிவன் தன்னுடைய உடம்புல வச்சிருக்காரு, பிரம்மா தன்னுடைய நாவலை வச்சிருக்காரு, மகாவிஷ்ணு நாராயணி இதய கமலத்துல தான் மனைவி வச்சிருக்காரு. நீங்க சேர்க்கறது முன்னே உங்க சேர்ந்த ஒருவருக்குள் ஒருவர் அடக்கம் என்று வச்சிருக்காங்க. அங்க யாரும் வேற ஒன்றும் இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கேட்ட கேள்விக்கு பதில். அண்ணன் யாரு வந்தா எனக்கு ஆறுதல், கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இன்னான்னு நான் பதில் சொல்லுவேன். யார் யாருக்கு அண்ணன்? யார் யார் தம்பி? ஒரு மனிதனை பார்க்கும்போது வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்பது கூட பண்பு. ஒரு மனுஷனை பார்த்தனே வாங்கனே நல்லா இருக்கீங்களா சாப்பிடலாம் கேட்கறது எங்க கூட என்ன கூட பிறந்த உறவு? உங்க அப்பனை எங்க அப்படி இல்ல உங்க அம்மாவை எங்க அம்மா கூட பிறந்தாங்களா? என்ன பாதி சொத்தை கொடுத்துட்டு என்ன தொம்பி? சரி யார் யார் சொல்லி மனுஷனை ஒன்னும் நான் கேட்கணும், ஒன்னும் நான் சொல்லணும். இல்ல நான் சொல்லணும், நான் கேட்கணும். இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுவா? நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கறியா, நீங்க சொல்றது நான் கேட்கறா? ஐயா கேட்கல கேட்கற முடியாது
சொல்ற மாதிரி சொல்லுவேன் நான். சொல்ற மாதிரி சொன்னா கேட்கறமா கேட்பேன். என்ன கேட்க போறீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு தகுந்தாறு கூட பதிலளிக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்லுவீங்களோ கேள்வி கேட்க நானும் தயாரா இருக்கேன். கேள்விங்கிறது முதல்லையா பதில்ங்கிறது முதல்லையா? பதில் முதலையா கேள்வி முதலையா? ஐயா கேள்விங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் பதில்ங்கிறது ஒண்ணு வரும். அதில் ஒண்ணு இருந்தா தனியா கேள்வி ஒண்ணு உற்பத்தி ஆக முடியும். நானே வந்து நம்ம கேள்வியை கேட்கிறேன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு முனிவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு சித்தன், நான் ஒரு பக்தன், நான் ஒரு ஞானி, நான் ஒரு நோனி. சாமி வாயில ஆணி வச்சு இருக்கணும் போல இருக்கு. சாமி உணவு மனிதன், முனிவன். அம்மா ஆமா. அப்ப மனிதனோ நீ, அப்பனா முனிவனோ நீ, அப்ப மனிதனோ நீ, முனிவனோ நீ. டேய், ஆச்சரியமாக மனிதனோ நீ அப்படின்னா மனிதனோ நீ. நானும் அப்படித்தான் ஆச்சரியமாக இருக்கிறேன். முனிவனோ நீ, முனிவனோ நீ. அதுல 4 வகை உண்டு. அதுலயுமா? டேய், நான் சொல்றது யோனி. யோனி. ஆமா, அண்டசம், உற்பீசம், சராயும், சுவேதசம்ங்கிறது நான் ஒரு விஷயம், வெள்ளாரி பொருள் விஷயம், அந்த வெங்காய விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார் யாரு? ஆனா நீ யாரியா? யா வந்த இடத்துக்கே வந்துடுற மாதிரி. வீணைக்கு வாணி, பெண்ணுக்கு அகத்தி, பெண்ணுக்கு விஜயன். டேய், தொட்டு பேசாதையா. நாங்கெல்லாம் தேவர்கள். நாங்க என்ன ராவத்தர்களா? மானிடர்கள். உங்க மனப்பிராந்தியா பேசுறீங்க. சிந்திப்பே செயல்படுவேன். தொழில் நல்ல தூள் கிளப்புறீங்களே. நானே திருலோக செஞ்சாலிதானே. ஊர்லவும் கஞ்சா வைக்கிறீங்களா? டேய், அபச்சாரம் அபச்சாரம். வச்சாரம். என்னை யாருக்கு பண்ணுவோம்? கிளட்டு பாருங்க. வீணைக்கு வாணி, பெண்ணுக்கு அகத்தி, பெண்ணுக்கு விஜயன். அப்புறம் வீணைக்கு வாணி. டேய், சாம போடலாம். விடாம பேசுறீங்களே. வீணைக்கு வாணி சொல்லுறது அகத்தியும் வெள்ளுக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதம் சொல்வார்களே. நாரத முனிமனை பார்த்து இவ்வளவு மேலூர்ல இருந்து வருகிறேன். நம்மளுக்கு ஊர் மேல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சூனாவுக்கும் சோனாவுக்கும் வித்தியாசம் எல்லாம் பண்றேன். என்ன சொன்னீங்க? சூனாவிலதான் உலகமே அடங்கி கிடக்கு. அதே சொன்ன சுப்புக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்ல, சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்ட்டேன். என்ன முடிவு? உங்களை சுத்தி பாக்குறதா ஒரு சேராட்ட வேணும். உங்கள்கிட்ட வர்றதே இல்லைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்படி சொல்லிடாதீங்க. 2 3 கொடுத்து வச்சிருக்கேன். சரி, அப்பனா நீங்க நாரதரா? ஆமையா, கேள்விப்பட்டது இல்லையா? பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன். யாரும் சொல்லலையா? சத்தியமா? யாரையா நம்புவா? யாராவது ஒரு மூளை வாய்ப்புல மைக்கு கிடைச்சா விடுறது கிடையாது. யாராவது இவரை பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுதா? தெரியல. இவரை பார்க்கும்போது எப்படி தோற்றம் தெரியுது? பூரா அவுத்துட்டு ஒரு சட்டியை மாட்டி ஒரு லப்பரை வாயில வச்சோம்னா அப்படியே ஷெர்லாக்கு குழந்தை மாதிரியே இருக்குங்க. மகதி ஆள் இருக்கு, ஜடாமகுடம் இருக்கு, கையில சத்தல கட்டை இருக்கு. இதெல்லாம் இருந்தா நீங்க நாரதரா? வேற என்ன நீ ஆதாரம் கேட்கிற? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? திருலோக செஞ்சாரு. நாங்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. எதுவுமே வரக்கூடிய தன்மை தேவர்களுக்கு உண்டு. நிறைய திரைப்பிணி மூப்பு சாக்காடு ஐட்டையும் வந்து வாழக்கூடிய. நாங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டாரு. அவனுக்கு தெரியாதியா? அமிர்தம். அப்ப நாங்க இருந்து அமிர்தம் சாப்பிடுறேன். எங்க அமிர்தத்தை விட உங்க அமிர்தம் பெருசா? அமிர்தம் சாப்பிட்டதுனாலதான் அடியா வரப்பட்டவன். சாக மாட்டோம் நாங்க. நம்ம அமிர்தம் சாப்பிட்டா ஜோலி முடியும். உங்க அமிர்தம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி சொல்லாதீங்க சாமி. அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா 2 புல்லுக்கு மேல போகுது. இல்ல புல்லு சொல்லுங்க சாமி. புல்லு இருக்கட்டேன். நீங்கதான் நாரதரு. ஆமா ஆமா. உங்களை ஒரு மாதிரியா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? அண்ணே சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் வந்துச்சுன்னா பொசுக்கு மேல வந்துருவாரு. நான் சொல்லிட்டேன். இருக்கட்டேன். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். தேவலோகத்துல தேவேந்திர சபிவாரம் சபையா? தேவேந்திர சபை. அந்த தேவேந்திர சபையில ரம்பை ரம்பை ஊர்வசி. நீ அந்த நினைப்பிலேயே தானே நடக்கிற. துளத்தம்மை மேனகைன்னு சொல்றாங்க. ஆளு அழகா இருப்பாங்களா? கேள்விப்பட்டேன். அவங்க காலை தூக்கணும்னா நீங்க வாயை திறக்கணும். கேள்விப்பட்ட உண்மையை கேட்டதுன்னா
கோவப்படுறீங்க? நாரதர் கானம் போடணும். அதத்தான் கேட்டேன். நாரதரும் தும்புருவும் காணும் இசைக்க அங்கே நந்தியாப்பட்டவர் மிருதங்க மத்தளத்தை வாசிக்க அங்கே நடனம் ஆடுவார்களே. ரொம்ப ஊர்வசி மேலவை திரோத்தம் என்று சொல்லக்கூடிய 4 பெண்கள் தேவேந்திர சபையிலே நடனம் ஆடக்கூடிய பெண்கள் காலத்துக்கு ஆடுவாங்க. ஆமா, பரதநாட்டியமியா. எப்படி இப்படி துப்புவாங்க, நீ தூக்குறதெல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. இருக்கட்டும். அழகு ஒரு தச்சமே வேற செஞ்சேன். ஒரு பொம்பளைக்கு அமௌண்ட் எவ்வளவு? அந்த வேலை நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு சொன்னீங்கன்னா கூட்டிட்டு வரலாம்ல. ஆமா, என்ன அம்மனை கொண்டு வரட்டுமா? இது என்ன வெடிகுண்டா? ஜடாமகுடம் மன்னர்கள் அணிவது மணிமகுடம், என் போன்றதப்ப முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம் என்பது பயம். இதுதான் மாலை எல்லாம் வளர்க்கிறேன். இது என்ன உண்மையா? யானை உண்மையா? என்ன பையனும் அதை பேசுறா. சரி விடுங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. சரி, முத நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, நாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிப்போம். என்னடா உன் பேச்சு கூடாம அப்படி இருக்கு? எனக்கு பிடிக்காது அதெல்லாம். அதெல்லாம் ஞாபகம் மாட்டீங்க. சரி வீடு அது சாப்பிட்டா சும்மா சித்தெலும்பு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஒண்ணும் இருக்காது. கோயிலி சாப்பிட்டா ஒரு மனுஷன் இருக்காது. அதுல ஒரு கட்டிங்க போட்டு அடிக்கணும் இருக்கும். அப்படின்னா கிடைக்கல. பாத்தீங்கன்னா எப்ப நீங்களும் இருக்கீங்க. வேண்டாம் இருக்கேன். இப்பதான் முடியாம இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நாரதர் மகாமுனிவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. நாரதர் என்றாலே சகலமும் தெரியும். சரி சரி, இப்ப நல்லா பேசக்கூடியவர் நீங்க. ஆமையா, அவர் வெடிக்கால் சொன்ன மாதிரி காலக்குடிய நல்லா பேசக்கூடியவர். ஆமா. நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? நாமம் போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்? நீங்க தான் பட்டையை அடிச்சு நாமத்தை போட்டிருக்கீங்க. இந்த நாமத்துக்கு உரியவர் யாரு? நாமத்துக்கு உரியவர் யாருன்னா அதான் பாட்டை நாராயணன். அவருக்கு அடியார்கள் யாரு? தயா பன்னிரு ஆழ்வார்கள் பாடினார்கள். இருக்காங்க. சிவபெருமானுக்கு எத்தனை அடியார்கள்? 63 நாயன்மார்கள். நாயன்மார்கள். ஆமா. இப்ப நாயன்மார்களை பத்தி நிறைய பேசுவீங்க, ஆழ்வாரை பத்தி நிறைய பேசுவீங்க. சரி, நான் கேட்கறது ஒரே ஒரு ஆளை பத்தி. யாரு? பட்டினத்தார். ஆமா. பட்டினத்தாருக்கு என்ன சிறப்பு? பட்டினத்தாருக்கு என்ன பச்சை வாழை மட்டைங்கிறது பற்றி எரியுமா? தெரியாது. பெத்த தாயை தன்னுடைய தகனம் செய்வதற்காக பச்சை வாழை மட்டை அடிக்க தன்னுடைய தாயை தூக்கி வச்சு அதில் அதாவது கவியை பாடி நெருப்பு குடிக்க வச்சாரு. தீயை பற்ற செய்தார். கவியை பாடி தீய பத்த வச்சார். ஆமா. பச்சை வாழை மட்டும் எரியாது. எரியாது. என்ன கவி பாடி பச்சை வாழை மட்டையை எரிய வச்சார்? முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயிற்றிலே, யானுமிட்டதி மூழ்க மூழ்கவே என்று பாடினார். இந்த கவியை பாடனே பச்சை வாழை மட்டும் பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. ஆமா. தீ எரிய வைக்கிறது தானே. ஆமா. இந்த கவியை பாடனே தீ எரிஞ்சிச்சு. ஆமா. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் மறுகவி பாடினார். அது என்ன கவி? மறுபடியும் நிறைய கவியை பாடினாரு. என்ன கவி? அதனாலதான் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் என்ன கவினா வரிசையா பாடிக்கிட்டே இருக்காரியா. நான் என்ன கேட்கிறேன், தீயை எரிய வைக்கிறதுக்காக கவியை பாடினாருன்னு சொல்றீங்க. சரி, இந்த கவியை தான் பாடினாரு. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் கவி பாடினார். அது என்ன கவி? இதான் சொன்னார். முந்தி தவம் கிடந்து 300 நாட் சுமந்து. நல்லா கவனிக்கணும். முந்தி தவம் கிடந்து தன்னுடைய தாய அதாவது கவி பாடுறாரு. முந்தி தவம் கிடந்து 300 நாட் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி தரைய சுமந்து தாயார் தமக்கோ எரியத்தலம் மூட்டுகிறேன் என்று அழகாக பாடினாரே. என்ன கவி இது? தீ எரிய வைக்கிறதுக்கு பற்றி எரியும். நான் என்ன கேட்கிறேன், பற்றி எரியும் பொழுதே வரிசையாக கவியை பாடிக்கொண்டே இருந்தார். ஐயா, தீய பத்த வைக்கிறதுக்கு தான் கவி பாடி இருக்காரு. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் மறு கவி பாடினார். அது என்ன கவி? அப்படியெல்லாம் ஒண்ணு கவி பாடலையே. பாடி இருக்காரு. ஒரு கவியை பாடும் பொழுதே பற்றி எரியும். அதுக்கப்புறம் வரிசையா தன்னுடைய தாயை அழகாக பாடிக்கிட்டே இருக்காரு. என்ன கேட்கிறேன், எரியா இப்ப நீ என்ன முடிவு சொல்ற? கவி பாடி இருக்காரு. கவி தெரியுமா தெரியாதா? யாரை கவி தெரியுமா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன்.